ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs. ஆக்சுவலாக ஸ்ரீரடி போகணும் அப்படிங்கிறது இந்த ரொம்ப நாள் ஆசை. என்னடா இது ஸ்ரீரடி போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. சரி இப்போ இப்படியும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு உள்ளே சொல்லிகிட்டே இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ அம்மா எங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து என்னால் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க பஸ்ஸில் லாங் டிஸ்டன்ஸ் போனதில்லை. நாங்கள் போயிருக்கோம், ஆனால் அவங்க போனதில்லை. அதனால் முடியாது அப்படின்ட்டாங்க. ட்ரெயினில் போகணுன்னா வரேன் அப்படின்னாங்க. ட்ரெயினுன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நாங்கள் எதுனாலும் பஸ்ஸில் தான் போவோம். ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் அப்பா வந்து சென்னை கூட்டிகிட்டு போனார். அதுதான் எங்களது வந்து லாங் ட்ரிப்பு. அதுவும் வந்து நைட்டு ஏறினோன்னா காலையில் அங்கே ரீச் ஆகிட்டோம் சென்னை. ஆனால் இது வந்து ட்ரெயின் பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே வெக்கேஷன் டைம்னுங்கேட்டி ஃபுல்லாக எல்லாம் புக்காக இருந்தது. எங்களுக்கு ட்ரெயினே ஆக்சுவலாக கிடைக்கல. சரி அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தா லக்காக ஒரே ஒரு ட்ரெயின் கிடச்சிது. அது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து. சரி அது அவைலபிளாக இருந்தது எங்களுக்கு சீட்டு. ஓகே அப்படின்ட்டு புக் பண்ணியாச்சு. ஆனால் வந்து ஸ்ரீரடிக்கு இல்லை, பெங்களூர் டு பூனே வரைக்கும் தான். சரி என்ன பண்ணுறது, சரி பூனே இவங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க, அதனால் நமக்கு கொஞ்சம் அந்த பிளேஸ் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து கேப் பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு ஓகேன்னு புக் பண்ணியாச்சு. இது வந்து நைட்டு ஒரு 10:30க்கு எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் 4:00 ஈவினிங் 4:00 ரீச் ஆகிற மாதிரி அப்படின்ட்டு புக் பண்ணிட்டோம். வந்து ஒரு மேலே 2 அப்பரு, சென்டரில் மிடில் 2ம், லோயரில் வந்து அம்மாவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. சரி நம்ம பாப்பா பார்க்குறதுக்கெலாம் நமக்கு மிடில் அப்பராக இருந்தால் தான் ஓகேன்ட்டு பண்ணியாச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்பர் ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் ஹர்ஷா மட்டும்தான் அந்த சைடு அப்பரில் இருந்தான், ஹர்ஷவர்தன். நான் பாப்பா பக்கத்தில் மிடிலில் இருந்தேன். இவங்க வந்து தர்ஸ்வினை தனியாக விட முடியாதுன்னு, தர்ஸ்வினுக்கும் ஆக்சுவலாக ஃபுல் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆனால் தர்ஸ்வினை தனியாக விட முடியாதுன்ட்டு இவங்க தர்ஸ்வின் பக்கத்தில், அப்புறம் அம்மா கீழே, இன்னொரு சைடில் வந்து ஒரு பெரியவர், அவர் நார்த்து போகிறது அவர் இருந்தார். சரி அப்படின்ட்டு அப்படியோ நைட்டெல்லாம் தூங்கவே முடியல அந்த இதுக்குள்ளே அப்படியே. இது வேறு என்னென்னா ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த சிக்னல், ஸ்டேஷன் வரக்கு முன்னாலேயும் சிக்னலுக்காக நிறுத்திடுறாங்க. பார்த்தா ஒரு 2 ட்ரெயின் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வண்டி எடுக்கிறாங்க. அப்படியே நின்று போகணுங்கேட்டி எங்களுக்கு ரொம்பவுமே டிலே ஆயிடுச்சு. சரி இது நைட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும்னுங்கேட்டி சரி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு வீட்டிலையே சப்பாத்தி, தக்காளி தொக்கு, லெமன் ரைஸு, புளி சாப்பாடு எல்லாம் இங்கேயே வீட்டிலையே ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சரி அப்புறம் போனால் நான் என்ன அது ட்ரெயின் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்டு லாங் ட்ரிப்பு. சென்னைன்னுது அந்தளவுக்கு பாத்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே அந்த வகையிலலாம் ஓகேவாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இந்த தடவை கொஞ்சம் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வகையில் ஃபுல்லாமே டாய்லெட் பாத்ரூம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணி போயிட்டாங்க. நல்லா நீட்டாக இருந்தது. அந்த வகையில் ஓகேவாக இருந்தது. என்ன ட்ரெயினுங்கும்போது உங்களுக்கு என்னென்னா, இங்கேருந்து நம்ம லக்கேஜை சுமந்துட்டு போகணும், அதே மாதிரி குழந்தைங்களையும் சுமந்துட்டு போகணும். அதே மாதிரி இறங்குற போதும் இதே சேம் ப்ராப்ளம். அது வந்து ரொம்பவுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஹர்ஷவர்தன்லாம் 2-3 பேக் கையில் எடுத்துக்கிட்டாப்புல, இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து பாப்பா ஹேண்ட்பேக்கு எடுத்துக்கிட்டேன், குட்டி பையன் கூட கேரி பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்னன்னா இங்கேருந்து அந்த நாங்கள் ஆக்சுவலாக பூனே வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேப் பிடிக்கணும்ல, அதுக்காக ஒரு இங்கேயே 1.5 ஹவர்ஸ் லேட்டு. 10:30க்கு எடுக்க வேண்டியது 12 மணிக்கு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி அங்கே 6:30க்கு ரீச் ஆயிரும்னு போட்டிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் ஒரு 7:15க்கு வந்து புக் பண்ணோம் கேபு. டைமு 6:30க்கு இல்லை, சரி முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ட்டு அப்போ பார்த்துட்டு தான். பார்த்தீங்களா இவர்
இந்த ஏஜில் அப்படியே யோகா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். சரி அதை பார்க்க ஆசையாக இருந்ததுன்ட்டு, பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ட்டு, ஆசை இல்லை ஆச்சரியமாக இருந்ததுன்ட்டு அதை நான் எடுத்தேன். அப்படியே தலை பாருங்க அந்த சீட்டில் டச் பண்ணாமையே இருக்குது. சரின்ட்டு எடுத்தது. அதுக்கப்புறம் அதான் புக் பண்ணிட்டோம் நாங்கள். 6:30க்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு அதில் காமிச்சதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்னலில் நின்று போகிறதுக்கு வந்து 8:30 ஆயிடுச்சு. 7:15லேருந்து 8:30 வரைக்கும் கேபு அவங்களும் வந்து பரவாயில்ல, அது கொஞ்சம் பொலைட்டாக அவங்களும் ஒன்றும் அந்தளவு இது பண்ணல, வெயிட் பண்ணாப்புல நமக்காக நம்ம போகிற வரைக்கும் ட்ரெயினு அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே போய் பூனேயில் இறங்குனா உங்களுக்கு வந்து இங்கேயாவது பரவாயில்ல, எல்லாம் கீழே நடக்கிற மாதிரி இருக்கும். பூனே ரயில்வே ஸ்டேஷனில் எப்படின்னா ஃபுல்லாக ஸ்லோப்பாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் இது பண்ணாமல் போயிட்டு நமக்கு இங்கேயே ஒரே ரொம்ப லாங் டைம்னுங்கேட்டி இது இங்கேயே லெக் பெயின். பார்த்தா நம்மனாலேயே அந்த ஸ்லோப்பில் வந்து ஏற முடியல. அம்மாலாம் எப்படி ஏறி இறங்குனாங்கன்னா ஏறி இறங்குற மாதிரி, எப்படி இறங்குனாங்கங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அவ்வளவு கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அதுதான் பார்த்துட்டு சரி இது வேலைக்கு ஆகாது, உன்னை வந்து நாம் அப்பயே அப்போ நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தோன்னா, ரிட்டன் வர்றதுக்கு வந்து ஏசி கோச் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நான் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 34 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது. சரி இது வந்து நம்ம அந்த டைம்குள்ளே ஒரு 3 நாள் இருந்தது டைமு. சரி அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் எப்படி 34 தானே இருக்குது, இது வந்து போயிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பார்த்தா நம்ம பூனே ரீச் ஆகிற வரைக்குமே அதே 34 தான் காமிச்சிட்டு இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இங்கே பூனேல இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனாக அந்த ஏறி இறங்குறது, இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுலாம் வந்து ரொம்பவுமே சிரமமாக இருந்தது குழந்தைங்கள வச்சுட்டு. அதுவும் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவுமே சிரமம். இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருந்தங்காட்டி சரி அப்பயே முடிவு பண்ணிட்டோம். சரி ரிட்டன் எப்படி இருந்தாலும், ஏன்னா ஆல்ரெடி இவங்க பூனேயில் இருந்தபோது நாங்கள் போயிருக்கோம் பூனே. அப்போ வந்து ஈவினிங் இங்கே பஸ் ஏறினோன்னா மார்னிங் கொண்டு போய் விட்டுருவாங்க. அது வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அம்மாவுக்கு அது பஸ்ஸில் வந்து பழக்கம் இல்லை. அவங்களுக்கு ட்ரெயின்னா பாத்ரூம் போகிறதுக்கெலாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ட்ரெயினே புக் பண்ணோம். ஆனால் பஸ்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் நிறுத்துவாங்க. பூனே டு பெங்களூர் டு பூனேக்கு ஒரு 3 டைம்ஸ் நிறுத்துவாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறக்கு, அது மாதிரி சாப்பிட்ற டைமு அது மாதிரிலாம் நிறுத்துவாங்க. சரி அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதுவும் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. இது நமக்கு ரொம்பவுமே ட்ரெயின் ரொம்ப இது ஸ்பெஷல்னுங்கேட்டி வேறு டைம் ரொம்பவுமே இழுத்துட்டு இன்னும் 4 ஹவர்ஸ் அதிகமாகி ரொம்பவுமே ஓவர் டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. சரி வரும்போது நம்ம ஸ்ரீரெடி டு பெங்களூர் பஸ்ஸே புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஸ்ரீரெடி டு பெங்களூர் அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூம் இங்கே இருக்கும்போதே புக் பண்ணிட்டோம். போனோன்னா வர வேண்டாம், 31st அங்கே இருந்துட்டு வர மாதிரி வரலாம் அப்படின்ட்டு. நாங்கள் மண்டே இங்கே நைட்டு ஏறினோன்னா டியூஸ்டே நைட்டு அங்கே ஆக்சுவலாக ஈவினிங் போக வேண்டியது 4 o'clock. ஆனால் அங்கே நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கே ஸ்ரீரெடி போகிறதுக்கு வந்து எங்களுக்கு நைட்டு 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டியூஸ்டே போயிடுச்சு, வெனஸ்டேவும் இருந்துட்டு தேர்ஸ்டேவும் இருந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு முதல்ல 2 days புக் பண்ணிட்டோம் அங்கே ரூமு. அப்புறம் அங்கே வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. இதுக்காலேயே உங்களுக்கு வந்து ஆந்திரா ஹோட்டல் அது வந்து ரொம்பவுமே ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் காஸ்ட் வைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நாங்கள் கொண்டுட்டு போனதே ட்ரெயினில் சாப்பிட முடியலைன்ட்டு அந்த லெமன் ரைஸ் புளி சாதம் அதே எங்களுக்கு வந்தது ரொம்ப தடவை. அப்புறம் இன் பிட்வீன் வேணுங்கிற போது இதை வாங்கிட்டோம். ஸ்ரீரெடியில் பாபா பார்க்குற எவ்வளோ நேரம் ஆச்சு, பஸ் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.